ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் கிரேவி எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு சிக்கன் நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான காரத்துக்கு அளவான மிளகா, புதினா, கருவேப்பிலை, ஒரு 4 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். 4 தக்காளி தண்ணியில் வேக வச்சுருக்கேன். வெந்ததுக்கப்புறம் தோல் உரித்து தக்காளி அரைச்சிக்குவேன். வெங்காயத்தையும் தோல் உரித்து கட் பண்ணிவிட்டு அதையும் 1-2 மிக்சியில் அரைச்சிக்குவேன். அது கூட இந்த பச்சை மிளகா, கருவேப்பிலை, புதினா எல்லாம் போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுட்டு தான் அந்த கிரேவி செய்ய போகிறேன். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க பார்க்கலாம். வச்ச தக்காளியை அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சாச்சு. வெங்காயம், பச்சை மிளகா, புதினா, கருவேப்பிலை அதையும் அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கேன். 2 லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பு பற்ற வச்சுட்டு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கணும். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சுட்டதுக்கப்புறம் எடுத்து வச்ச பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் போட்டு பொரிய விடணும். போட்டு நல்லா வதக்கிக்கணும். இந்த பேஸ்ட்டு நல்லா வதங்கணும், அடி பிடிக்கக்கூடாது. மீடியமில் ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும். ஸ்மெல் வரும், ஃப்ளேவர் நல்லா வரும். அந்த நேரத்தில் நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிடலாம். இதை ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம். டொமேட்டோ பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வேகட்டும். இப்போ மஞ்சள் பொடி, கரம் மசாலா பொடி ஆட் பண்ணி அதை ஒரு கிண்டிக்கலாம். கொஞ்சோண்டு மிளகு பவுடர் எல்லாம் போட்டு திருப்பி ஒரு தடவை கிண்டிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடணும். வச்ச வெங்காயம், பச்சை மிளகா, புதினா, கருவேப்பிலை பேஸ்ட்டு அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். கொதிக்கட்டும், தண்ணி வற்றணும். இப்போ தான் நல்லா கிரேவியாக கிடைக்கும். நல்லா வேகட்டும். நல்லா சுண்டிடுச்சு கிரேவி. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கருவேப்பிலை, கொத்தமல்லி மேலே தூவிட்டு லாஸ்ட்டாக லெமன் பிழிஞ்சு ஊற்றினா நல்லா டேஸ்டான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி, தோசை, இட்லி இதுக்குனாலும் நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.